ஹலோ காய்ஸ், இந்த கேக்கு நானா பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்த கேக் நான் தான் பண்ணேன். இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா, இந்த கேக் வந்து ஒசூர்லேருந்து தருமபுரி வரைக்கும் நாங்க எடுத்துட்டு போறோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ரிலேட்டிவ் தான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு வந்து டோரா புஜ்ஜி தீம் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால, டோரா புஜ்ஜி தீம்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்க பஸ்ல தான் எடுத்துட்டு போனோம். அடிக்கிற வெயில்ல கேக் மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்திலே போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா கேக் பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எந்த ஒரு அதாவது ஐஸ் கேக்னா கரைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஆனா அந்த விஷயம் எதுவுமே நடக்கல. நாங்கள் மார்னிங்கே கிளம்பினோம். ஆனால் ஈவினிங் தான் கேக் கட் பண்ணாங்க. அது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து டோரா புஜ்ஜி தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுனால டோரா புஜ்ஜி தீமில் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேக் சாப்பிட்டது பாப்பாவோட அப்பா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கேக் நீயா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ எங்கேயாச்சும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டியோ நினச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சூப்பராக இருக்குது அதனால தான் கேட்டேன். நீங்களும் ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீமில் உங்கள் குழந்தைங்களுக்கு கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி